வணக்கம் நேயர்களே, சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றுள்ள செய்திகளுடைய பின்னணியில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் அது ஆழம் குறித்து அலச இருக்கிறோம். என்னோட மூத்த பத்திரிகையாளர் ராஜாக்கன் இணைந்திருக்கிறார். ஐயா வணக்கம். நேற்று நாளிதழ்களினுடைய நேற்றைய செய்தி இன்றைய நாளிதழ்களுடைய முதல் பக்க செய்தின்னு சொல்லலாம். முதல் பக்க செய்தி என்பது நேற்றைய தினத்தையே பரபரப்பாக்கிய செய்தி. ஆமா, ஜாமீனில் விடுதலை என்று முதலில் வெளியான தகவல் ஏற்படுத்திய பரபரப்பு. அதிமுகவினரின் கொண்டாட்டம் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக நீடிக்கவில்லை. ஜெயலலிதா ஜாமீன் மனு நிராகரிப்பு. கர்நாடக ஹைகோர்ட் அதிரடி தீர்ப்பு. நேற்றைய தினமே ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுவதுமே பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏறக்குறைய 11 நாட்கள் இழுபறிக்கு பின்பாக நேற்று இந்த விசாரணை அப்படின்றது நடைபெற்றுச்சு. அதுலேயும் 73ஆவதாக தான் எடுத்துக்குவோம் அப்படின்ற அந்த ஒரு அடிப்படையில் 11:30 மணிக்கு விசாரணை தொடங்கி நேற்றைய தினத்தில் ஒரு 4 மணிக்கு ஜாமீன் கிடைத்தது அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாத்துக்குமே தகவல் வந்தது. செய்தி நிறுவனங்களும் அதனை உறுதிப்படுத்தின. அதுக்கப்புறமா பார்க்குறப்போ ஒரு 5:30 மணிக்கு ஜாமீன் விடுதலைன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டாட்டங்கள் எல்லா வகையான நிகழ்வுகளும் நடந்ததுக்கு அப்புறமா திடீர்னு மனு நிராகரிப்பு அப்படின்ற ஒரு செய்தி ஒரு அதிர்ச்சியாகவும் ஒரு பேரதிர்ச்சியாகவும் இருந்தது. இதில் எங்க நடைமுறையில் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்றது கோர்ட்டுக்குள்ள யாரும் அனுமதி கிடையாது, தகவல் பரிமாற்றத்திற்கு எந்த ஒரு விஷயம் கிடையாது. ஆனா இந்த ஊடகங்கள் சுத்தி இருந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு காட்டின ஆர்வம், இதுலதான் ஒரு மிஸ்கம்யூனிகேஷன் மூலமாக தகவல் தவறா பரப்பப்பட்டுச்சு அப்படின்ற ஒரு செய்தியும் கூட பதிவாயிருக்குங்க. அதாவது அரசு சிறப்பு வக்கீல் பவானி சிங் 2வது முறையாக, அதாவது பிற்பகலுக்கு முன் வாதாடும் போது ஒரு பேச்சு பேசியிருக்கிறார். பின்பகுதியில் வாதாடும் போது நிபந்தனை ஜாமீன் வழங்கலாம் என்று வாதாடி அந்தர்பல்ட்டின்னு சொல்றாங்க. அந்தர்பல்ட்டி என்று பின்னால் வருகிறது. அந்த செய்தி பரவியதுதான் மக்களுக்கு. அப்ப நிபந்தனை ஜாமீனில் அரசு வக்கீலே சிறப்பு வக்கீலே சொல்லிவிட்டார் என்பதற்காக அந்த செய்தி தான் பரவி மக்களை குழப்பி, தொலைக்காட்சிகளையும் குழப்பி, எல்லா ஊடகங்களையும் குழப்பி நேற்று அந்த குழப்பம் தீர்வதற்கு ஏறக்குறைய 5 மணி ஆகிவிட்டது. நீங்க நடைமுறையை பார்த்தீங்கன்னா இந்த சொத்து குவிப்பு வழக்கு 18 ஆண்டுகளாக, ஒரு ஆண்டு 2 ஆண்டு இல்லை, ஒரு ஆண்டு 18 ஆண்டுகளாக நடந்து வந்திருக்கிறது. அந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் தெளிவாக நிரூபிக்கப்பட்டு விட்டன என்றுதான் அவர் அந்த தனி நீதிமன்ற நீதிபதி தண்டனை வழங்கியிருக்கிறார். இப்போ ஜெயலலிதாவை பொறுத்தவரையில் இந்த வழக்கு மட்டுமல்ல, இதுக்கு முன்னால் கூட சில வழக்குகளை சந்தித்திருக்கிறார். அந்த வழக்குகளில் அவர் அது சட்டமுறைப்படியே போராடி வென்று இருக்கிறார். ஒவ்வொரு வழக்கிலையும் அவர் அதற்கு அடுத்து மேல்முறையீடுலாம் வெற்றி பெற்றிருக்கார். அது போன்று இந்த வழக்கிலையும் அவர் வெற்றி பெற முடியும். மேல்முறையீட்டுக்கு முதல்ல ஜாமீன் வழக்கு பண்ணுவாங்க, அது போய் ஜாமீனில் வந்த பிறகு மேல்முறையீடு எல்லாம் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. ஆனால் இந்த வழக்கு தீர்ப்பை எடுத்து அதிமுகவினர் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எடுத்த போராட்டங்கள் இருக்கிறதா, அது ஒரு கடும் விளைவை ஏற்படுத்தி விட்டது என்றுதான் பொதுமக்கள் கருதுகிறார்கள். எப்படி என்றால், நீதிமன்றத்தை விமர்சிக்க கூடாது என்று சட்டம் இருக்கிறது, நீதிமன்றத்தை குறை கூறக்கூடாது என்று சட்டம் இருக்கிறது, அதுக்கான வழிமுறைகள் இருக்கிறது. மேல்முறையீடு என்று எத்தனையோ முறையீடுகள் இருக்கின்றன. ஆனால் அதிமுக இந்த போராட்டத்தை ஒரு தவறான வழியில் திசை திருப்பி விட்டார்கள். அதாவது நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக போராடினார்கள், தீர்ப்புக்குரிய நீதிபதியுடைய உருவப்பொம்மையை எரித்தார்கள், வழக்கு தொடர்ந்தவர்களுடைய உரிமை பொம்மைகளை எடுத்தார்கள். உச்சபட்சமா கர்நாடகத்தினுடைய சதி செயல்னு சொல்லி போஸ்டர் ஒட்டி காவல்துறை கர்நாடகத்திலிருந்து போன் பண்ணி இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினரிடம் கண்டனம் தெரிவித்த சம்பவம், உடனடியா சென்னை காவல்துறையினர் இருக்கக்கூடிய போஸ்டர்களை கிழிச்ச சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. அதாவது உணர்ச்சி வசப்பட்டு பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமே அதனுடைய பின்னணியில பல இருக்குன்றத தெரியாம பண்றாங்களா, இல்ல இது சட்டம் ஒழுங்குக்கு இது கூட ஒரு பிரச்சனை ஆகுன்றது அவங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்றத நம்ம இந்த செய்தி மூலம் அவர்கள் போராட்டம் இங்கு உள்ள பொதுமக்களுடைய அந்த அன்றாட வாழ்க்கையை பாதித்தது என்பது வேறு. பசு ஓடலை, கடைகள் அடைப்பு, அந்த மறியல், போக்குவரத்து தடை, இந்த பொதுமக்கள் பாதித்தது வேறு, அது உங்கள மக்கள். ஆனால் அவர்கள் இந்த நீதிமன்றத்தை சிதைக்கும் வகையில், அதாவது அவங்களை குறை கூறும் வகையில், அவர்களுக்கு மனக்காயத்தை ஏற்படுத்தும் வகையில், அதாவது தெய்வத்திற்கு மனிதன் தீர்ப்பளிப்பதா என்று ஒரு போஸ்டர், ஜெயலலிதா அவர்களை ஜாமீன் வழங்காவிட்டால் கன்னடர்களை சிறைபிடிப்போம் என்று ஒரு போஸ்டர், காவிரி தண்ணீர் வேண்டாம் அம்மாவை மட்டும் திரும்ப கொடு என்று ஒரு போஸ்டர், காவிரி நீரில் பிரச்சனையில் அம்மா தலையிட்டு ஜெயலலிதா அவர்கள் தலையிட்டு வெற்றி பெற்றதால் தான், அந்த பொறாமையால் தான் அவர்களை சிறை வைத்திருக்கிறார்கள் என்று போஸ்டர். ஆக அந்த நீதிமன்றத்துடைய தீர்ப்பை இவர்கள் டைவர்ஷன் வேறு பக்கம் திருப்பி கொண்டிருந்தார்கள். அந்த தீர்ப்பு, அந்த போராட்டங்கள், அவருடைய பேச்சுகள், அவருடைய ஒட்டிய போஸ்டர்கள் எல்லாம் நீதித்துறையை களங்கப்படுத்துவதாகவும் அல்லது அவர்களுக்கு ஒரு
மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக அமைந்திருக்கும் என்பதுதான் பொதுமக்களுடைய கருத்து. இல்ல இவ்வளவு நாட்களாக கூட அது ஒரு பெரிய பிரச்சனையாக பார்க்கப்படல. தற்போது கர்நாடகாவில் தேவகவுடா மற்றும் சித்தராமையாலாம் வந்து இது குறித்த இந்த செய்தி குறித்த கவனிப்பை அதிகமா வச்சிருக்காங்க. சென்னையில வந்து குறிப்பாக கன்னடர்களுக்கு எதிராக ஒட்டப்பட்ட போஸ்டர், கன்னட வாகனங்களை கண்டதை அடிச்சு நொறுக்குறாங்கன்ற அந்த செய்தியெல்லாம் வந்து உடனடியாக அங்க இருந்து வந்து உங்க போன் மூலமா இந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்தா இரு மாநிலத்துக்கு இடையில சரியான ஒரு உறவு இருக்காது அப்படின்ற ஒரு தகவலை பதிவு பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு நிலைமை உன்னிப்பா கவனிச்சுட்டு வருதுன்றத சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா ஆளுநர்கிட்ட நேரடியாக உள்துறை அமைச்சர் பேசியிருக்காரு. நேற்று வந்து ஆளுநர் வந்து நேரடியாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு அழைப்பு கொடுத்து பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதனை அடுத்து பன்னீர்செல்வம் நேற்று ஊடகங்களுக்கு எல்லாம் கூட ஒரு செய்தி வெளியிட்டார். கட்சியினுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் யார் நடந்து கொள்ளக்கூடாது அப்படின்ற ஒரு செய்தி வெளியிட்டார். தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது, எங்கும் வன்முறை நடைபெறவில்லை, அமைதி போராட்டங்கள் தான் தொடர்கிறது அப்படின்ற ஒரு செய்தியும் கூட வெளியிட்டார். இன்னொரு செய்தி, நடைபெற்று வரக்கூடிய போராட்டங்களை சிறையில் இருக்கக்கூடிய அம்மா கூட விரும்ப மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தியையும் கூட அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ஆனாலும் இந்த உணர்ச்சி வசப்பட்டு நேற்று கூட நிறைய இடங்கள்ல பேருந்துகள், கர்நாடக பேருந்துகள், சென்னை கே நகர்ல இருக்கக்கூடிய உடுப்பி ஓட்டலாம் அடிச்சு நொறுக்கப்பட்டது அப்படின்ற செய்திகள், கல்வி வீசப்பட்டது செய்திகள் அப்படின்றது உணர்ச்சி வசம் அப்படின்றது கொஞ்சம் வந்து கட்டுப்படுத்தணும் அப்படின்றதான் கட்சியினருக்கு மேலோட்டமாகவும் சரி உள் வட்டாரத்திலையும் சொல்லியிருக்காங்க. யாரும் போஸ்ட் அடிக்க வேண்டாம், இது பல பிரச்சனைகளை வழிவகுக்குது, யாரும் போராட்டங்களை வந்து அதிரடியான போராட்டங்கள் வேணாம் அப்படின்றதை கட்சி ரீதியாகவும் சொல்லியிருக்காங்க அப்படின்றதான் ஒரு மறைவான இலைமறைவு அதாவது இப்போ அன்றைக்கு தீர்ப்பு வழங்கிய அந்த அன்னைக்கு நிச்சயமாக அந்த கட்சிக்காரர்கள் ஒரு ஆவேசத்தை ஏற்படுத்தும், அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஏன்னா அவர்கள் தலைவி மீது ஒரு பெரும் பற்றுதலை வைத்திருக்கிறார்கள். அதுக்குமே ஒரு ஆவேசம் வரத்தான் செய்யும், கோபம் தாபங்கள் வரத்தான் செய்யும். அதற்கான செயல நடவடிக்கைகள் எடுத்தார்கள். இதை பஸ்ஸுகளை எரித்தார்கள், அன்று கடைகளை அடைக்க சொன்னார்கள் என்று அந்த போராட்டத்தை அன்றோடு நிறுத்திவிட்டு அதற்கு அடுத்த கட்டமாக சட்ட நடவடிக்கை வழிவிட்டிருக்க வேண்டும். ஆனால் அதை தடுப்பதற்கு கூட நீங்கள் அதிமுக பொறுத்தீங்கன்னா ஒரு இரண்டாம் நிலை தலைவர்கள் இல்லை. எப்போ எல்லாமே ஜெயலலிதா ஒன்மேன்ஷிப்ங்கிற முறையில் நடந்தது. ஆக அமைதிகாரங்கள் என்று சொல்வதற்கும் ஆள் இல்லை. ஆக தடியெடுத்தவனான் தண்டக்காரர் போல ஆங்காங்கே மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள், ஒரு பிரிவு யார் முந்தி என்னென்ன போராட்டம் நடத்துவது, யார் அதிகமாக இது பண்ணுவது, சேதாரம் உண்டாக்குவது என்ற போட்டி போராமையில் அதே மாதிரி ஒரு ஆள் ஒரு போஸ்டர் ஓட்டினா இன்னொரு ஆள் ஒரு போஸ்டர், அதாவது போஸ்டர் போர், உண்ணாவிரத போர், போராட்ட போர், மறியல் போர், இப்படி பல்வேறு போராட்டங்களை நடத்தி அதாவது நீதித்துறையை காயப்படுத்தியது மட்டும் இல்லாமல் தீர்ப்பு கூறிய நீதிபதியை அவமானப்படுத்தி கொண்டு இருந்தார்கள். இதை தடுத்திருக்க வேண்டும். இதை வந்து ஒரு இரண்டாவது ஒரு தலைமை இருந்திருந்தால் நிச்சயமாக தடுத்திருப்பார்கள். இப்போது இன்றைக்கு பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அமைதி காக்க வேண்டும் என்று. இதே அமைதி காக்க வேண்டும் என்று சனிக்கிழமை தீர்ப்பு வழங்கப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருந்தால் மக்கள் அமைதியாக இருந்திருப்பார்கள். அது அந்த அமைச்சர்களோ அந்தந்த மாவட்ட செயலாளர்களோ அங்கங்கே தலையிட்டு எந்த போராட்டம் வேண்டாம், மக்களுக்கு தொல்லை கொடுக்க வேண்டாம், மக்களுடைய அதிருப்தியை நாம் சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் அவர்கள் போராட்டத்தை வாபஸ் வாங்கியிருப்பார்கள், நடத்தியிருக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களே முன்னின்று நடத்தினார்கள். அது அமைச்சர்களோ எம்எல்ஏக்களோ மாவட்ட செயலர்களே முன்னின்று நடத்தியதால் தொண்டர்களுக்கு தலைகால் புரியவில்லை, அதில் கலந்து கொண்டார்கள். இது போன்ற ஒரு செயல்பாடுகள் நீதித்துறை அவங்களுக்கு ஒரு வேதனையை அளித்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் நேற்று 1ஆம் தேதி வாதாடிய பவானி சிங் அவர்களை வெளியே விடக்கூடாது, அவர்கள் சாட்சிகளை கலத்தி விடுவார்கள், வெளிநாடுகளுக்கு தப்பி சென்று விடுவார்கள் என்று சொல்லுகிறார். நேற்று என்ன சொல்கிறார், நிபந்தனை ஜாமீன் வழங்கலாம் என்று நீதி இவரே சொல்லுகிறார். சட்டத்திற்கு உட்பட்டு நிபந்தனை ஜாமீன் வாங்கலாம் எதிர்கட்சி அந்த அரசு வக்கீலே சொல்லுகிறார். அப்போது நீதிபதி வந்து தீர்ப்பு, அப்போது நாம் என்ன எதிர்பார்க்கிறோம் என்றால் நிச்சயமாக ஜெயலலிதா அவர்களுக்கு ஜாமீன் கிடைத்து விட்டது என்ற மகிழ்ச்சி தான் கொண்டாடப்பட்டது, பட்டாசுகள் வெடிக்கப்பட்டது, கூத்தாட்டங்களாம் நடந்தது. ஆனால் அதையும் மீறி நீதிபதி அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள், அதாவது லஞ்ச ஊழல் என்பது மனித உரிமைக்கு எதிரானது, நாட்டின் பொருளாதாரத்தை சீர்குலைப்பது, இப்படிப்பட்ட ஊழலை செய்தவர்களை ஜாமீனில் விட முடியாது என்று அழுத்தமாக சொல்லி தீர்ப்பு கூறுகிறார்கள். ஆக என்ன செய்கிறார்கள், இப்போது அவர்கள் உச்ச நீதிமன்றம் போனால் போகிறதுக்கு முன்னால் அவர் உயர் நீதிமன்றத்தை அணுக வேண்டும், அதுதான் முறை. ஆமா, இல்ல இன்னொரு ஒரு செய்தியை கூட பதிவு பண்ணுங்க. அதாவது பல வழக்குகள், இதுக்கு முன்னாடி ஊழல் வழக்குகள், குற்ற வழக்குகள் எல்லாம் கூட உடனடியாக ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இவங்க வந்து தமிழகத்தினுடைய மிக முக்கியமான சக்தி வாய்ந்த ஒரு நபர் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா அவங்க நீதிமன்றத்திலிருந்து இன்னொரு விஷயம் வைக்கிறாங்க, இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்டவர் இல்ல, நீதிமன்றத்தால் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டவர், நிரூபிக்கப்பட்டவர், அதனால இவரை குற்றவாளியாக தான் கருத முடியும். அதுவும் இல்லாம ஊழல் வழக்குகளில் சிறை தண்டனை பெற்றவங்களை எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்திருக்கு. அதன் அடிப்படையில் தான் நாங்க கொடுக்கிறோம். இப்போதைக்கு ஜாமீன் வழங்குவதற்கு எந்த நிர்பந்தமும் எந்த அவசியமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு நம்ம எல்லாம் சுட்டி காட்டினா லல்லு பிரசாத் யாதவுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்கன்னு அப்பயும் அதை தான் வந்து முன் வைக்கிறாரு.
ஜெயலலிதா தரப்பு வழக்கறிஞர் குமாரும் முன்வைக்கிறார், ராம்ஜித் மலானி முன்வைக்கிறாங்க. என்ன சொல்றாங்க, லல்லு பிரசாத் கொடுத்தாங்க அதே மாதிரி கொடுக்கலாம். லல்லு பிரசாத் எவ்வளவு நாள் இருந்தாரு, நீதிபதி திரும்ப ஒரு கேள்வி எழுப்புறாராம். அதுல 10 மாதங்கள் அவர் சிறையில் இருந்தாரு, அவருடைய உடல்நலன் கருதி அவருக்கு ஹார்ட் ஆபரேஷன் பண்ணணும், அதுக்காக அவரை வெளியே விட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளை சொல்றாங்க. அப்ப இந்த நேரத்தில் தான் இன்னொரு விமர்சனம் வருது. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துல சிறையில் வைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு விரும்புறாங்களா அப்படின்ற ஒரு செய்தியும் கூட இவங்க எழுப்புறாங்க. அதையும் நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு. இன்னொன்னு, நிறைய வழக்குகள் இதற்கு முந்தைய வழக்குகள் எல்லாம் கூட கொடுத்திருக்காங்க உடனடியாக ஜாமீன். இவர் தப்பித்து ஓடக்கூடிய தலைவரா அப்படின்னு ஒரு கேள்வி எல்லாம் கூட எழுப்புறாங்க. அப்படின்னா இது கொடுத்திருக்கணும் அப்படின்றது இன்னொரு புறம் சட்டத்தினுடைய சட்ட வழக்கறிஞர்களுடைய போராட்டமாக குற்றத்தன்மையை வைத்துதான் தண்டனை வழங்குறாங்க. அந்த குற்றத்தின் தன்மை எப்படி நிரூபிக்கப்படுகிறது, அது ஆணித்தரமாக நிரூபிக்கப்படுகிறதா மேலோட்டமாக நிரூபிக்கப்படுகிறதா என்றுதான் தண்டனை வழங்குகிறார், குறைவாக கூடுதலாக. இப்ப லல்லு பிரசாத் யாதவ் கரெக்ட் தான், அவர் இதை விட அதிகமான மருத்துவ ஊழலில் சிக்கியவர். அவருக்கும் தண்டனை வழங்கினார்கள், 5 ஆண்டு தண்டனை, சிறை தண்டனை வழங்கினார்கள், உடனே ஜெயிலில் அடைத்தார்கள். ஆனால் அவர் அங்கிருந்து சில நாட்களுக்கு பிறகுதான் உடனே கூட இப்போ நம்ம அவசர மனுவாக விசாரிக்க வேண்டும் என்று மனு தாக்கல் செய்யாமல் சிறையில் இருந்து கொண்டு உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. அப்போதும் சிறையில் இருந்தார். மேற்கொண்டு உடல்நிலை பாதிக்கப்பட்டதை அடுத்து உச்சநீதிமன்றத்துக்கு சென்றார். என்னுடைய உடல்நிலை பாதிப்பு இன்று முறையிட்டார். ஏறக்குறைய 9-10 மாதங்கள் அவர் சிறையில் தண்டனை அனுபவித்தார். அதற்கு உச்சநீதிமன்றம் அவருடைய உடல்நிலை கருதி அந்த ஜாமீனை வழங்கியது. அவர் மும்பைக்கு போய் அந்த ஹார்ட் ஆபரேஷன் செய்து கொண்டதாக செய்திகள்லாம் வந்தது, தங்கியது. ஆக எதையுமே முறை. ஒட்டுமொத்த பொதுமக்கள் பொதுநலவாதிகள் என்ன சொல்கிறார்களா, நீதிமன்றத்தை விமர்சிக்கக்கூடாது, நீதிபதிகளை விமர்சிக்கக்கூடாது, நீதிமன்றத்துக்கு எதிரான போராட்டங்களை எடுத்து நடத்தக்கூடாது என்பது ஒரு பட்டவர்த்தமான உண்மை. ஆனால் அதை மீறி தமிழ்நாட்டில் செய்யப்பட்டதுதான் இந்த தாமதத்துக்கு ஒரு காரணமாக அமையுமோ என்ற ஒரு அச்சம் இல்ல. இன்னொரு சில பத்திரிகையில செய்தி வந்திருக்கிறது. அதாவது நீதிமன்றத்துக்கு வெளியே இருந்து இவங்க கோஷம் எழுப்பிட்டே இருந்தாங்க, அது நீதிபதிக்கு பெரிய இடைஞ்சலா இருந்ததா, அவர் கண்டிச்சாரு அப்படின்ற செய்தி கூட இருக்கிறது. அதையும் கூட அவர் அப்படி காமிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சில பத்திரிகைகள். அதாவது நீதிமன்றத்துக்கு எதிராகவோ ஜெயிலுக்கு எதிராகவோ இதுவரைக்கும் போராட்டம் நடந்ததாக இந்தியாவில் வரலாறு கிடையாது. எத்தனையோ பெரிய அரசியல்வாதி, எத்தனையோ கோடீஸ்வரர்கள்லாம் உள்ள இருக்கிறாங்க, உள்ள இருந்துகிட்டு இருக்காங்க, இப்போ இருந்திருக்காங்க. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் நீதிமன்றத்துக்கு முன்னால் நின்று போராடுறதோ அல்லது ஜெயிலுக்கு முன்னால் நின்று போராடுறதோ இதுவரைக்கும் எந்த நடைமுறை இல்லை. ஒரு முன் உதாரணமாக அல்லது ஒரு பின் உதாரணம்னே சொல்ல வேண்டும், நம்ம தமிழ்நாட்டில் நடந்து விட்டது. அதனால் முதலே சொன்ன போல அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதோ போட்டி போட்டுக்கொண்டு தன்னுடைய பலத்தை காமிக்க வேண்டும் என்று அல்லது தன்னுடைய விசுவாசத்தை காமிக்க வேண்டும் என்பதற்காகவோ, ஏன்னா அதற்கு வழிகாட்டியது அமைச்சர்கள். அன்றைக்கு அமைச்சர்கள் பதவியேற்பு விழாவில் தேவையில்லை. அதாவது முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இல்லை, இவர்கள் பதவியேற்கிறார்கள். அதற்கு குலுங்கி குறுகி அள வேண்டிய தேவையில்லை, விம்மி அள வேண்டிய தேவையில்லை. நம்ம அப்படி பார்க்க முடியாது இல்லைங்க. அதாவது இப்போ பன்னீர்செல்வம் அழுகிறார் அப்படின்னா தனக்கு இந்த பதவியை கொடுத்து விட்ட தலைவர் தன்னிடம் அருகில இல்ல, ஜெயில இருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டியிருக்கலாம். அப்போ நம்ம ஒரு நிகழ்வுக்கு போறோம், ஒரு இடத்துல ஒரு கண்ணீர் வருது, ஒரு ஆள் அழுகுறாங்கன்னா இருக்கக்கூடிய சுற்றி இருக்கவங்களுக்குலாம் அழுகு வரும்ல. இதை பல பத்திரிகைகள் விமர்சனம் பண்றாங்க, இதை முதலமைச்சரே விரும்பல, ஏன் நீங்க தொடர்ந்து அழுதுங்க, நீங்க அழுது நான் ஒரு அபசகுணமா பாக்குறேன் அப்படின்ற மாதிரி பல செய்திகள்லாம் வெளியிடுறாங்க. ஆனா நம்ம இன்னொரு விஷயம் இருக்கு, முதலமைச்சர் யாரையுமே சந்திக்க விரும்பலன்றாங்க. அப்படி இருக்கப்போ இந்த செய்திகளை எப்படி சிறையில இருந்து வந்துச்சு அப்படின்றது ஏறக்குறைய இது யூகங்கள் அடிப்படையில் சொல்லக்கூடிய செய்தியாக நம்ம பார்க்கலாம். வருத்தத்தை ஒரு பொறுப்புக்கு வரப்போகிறது. நான் சொல்றது சாதாரண மனிதர்கள், ஒரு தொண்டர்கள் அழுகிறது. நேற்று கூட பார்த்தீங்க டிவியில் பெண்கள்லாம் கதறி அழுதாங்க. இவர்கள் அழுவதற்கும் ஒரு பொறுப்புக்கு வருகிறவர்கள் கண்ணீர் சிந்துவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது, மனவேதனை இருக்கிறது. அது மனவேதனை அவர்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை, கண்டிப்பாக இருக்கிறது. கண்டிப்பாக ஏன்னா அவர்கள் தலைவி அவர்கள் முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வச்சிருந்த பாசம் பற்று இது காரணமாக அந்த மன உளைச்சல் அது இருக்கு. ஆனால் அதை பொதுமக்கள் இது போன்ற நிகழ்வுகள் காமிப்பதே, ஆனால் இவர்கள் என்ன நினைத்து காமித்தார்கள் தெரியல, பொதுமக்களுடைய விமர்சனங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. அதுதான் எந்தமே பொறுப்பில் இருக்கிறவர்கள் பொறுப்புடன் நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அதே இறுதியான ஒரு செய்தி அப்படின்றது உச்சநீதிமன்றத்தில் இன்றைக்கு ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்படலாம் அப்படின்ற செய்தி. கண்டிப்பாக ஒருவேளை அதுல ஏதாவது காலதாமதம் ஏற்பட்டால் உடனடியாக தமிழக சிறைக்கு மாற்ற கோரிக்கை வைப்பாங்க அப்படின்ற ஒரு செய்தியும் கூட இருக்கிறது அப்படின்றதா இதுல ஒரு செய்தி. அடுத்த ஒரு செய்தியை பார்க்கணும் அப்படின்னா, அடுத்ததாக வரப்போகின்ற பண்டிகை தீபாவளி. தீபாவளிக்கு கூடுதல் சிறப்பு ரயில்கள். முன்னாடியெல்லாம் சிறப்பு ரயில்கள் அப்படின்ற செய்தியை பார்த்தா தென் மாவட்டங்களுக்கு போகக்கூடியவங்க எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. இப்போ அச்சப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்காது. ஏறக்குறைய ஏல முறையில தான் டிக்கெட்டே விற்கிறான். 1000 ரூபாய், 1200, 1500 அப்படின்ற முறையில
இனிமே ரயில் சேவைன்ற வார்த்தையில் அந்த சேவை இருக்கணும், சேவைன்ற வார்த்தை இருக்கக்கூடாது. ஆமா, ரயில் ஏல மையம், ரயில் விற்பனையகம் அப்படின்னு தான் மாத்தணும்ன்றது மக்களுடைய மிக கண்டிப்பானது. ஏற்கனவே 6 ரயில்களை கடந்த வாரம் இது பண்ணி அதுக்கு டிக்கெட் எல்லாம் 12 ரயில்கள் கடந்த வாரம் பண்ணாங்க. போறது 6 ரயில் வர்றது 6 ரயில் அப்படின்னு ஒரு 400 ரூபாய்க்கு இருந்த கட்டணம் 450 ரூபாய்க்கு இருந்த நெல்லைக்கு செல்லக்கூடிய கட்டணம் சென்னையில இருந்து 1200 ரூபாய் அப்படின்றதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படியா இல்லை. அதாவது நல்லா பாருங்க, இன்னைக்கு விமானத்துறையே வந்து 900 ரூபாய்க்கு வந்து உள்நாட்டுக்குள்ள வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த வழிமுறைகள்லாம் வகுத்திருக்காங்க. அதுவும் 6 மாசத்துக்கு முன்னாடி புக் பண்ணா 900 ரூபாய்க்கு போலான்ற ஒரு வகை இருக்கு. அப்படின்றப்போ 2000 ரூபாய் கொடுத்து ஏன் நம்ம வந்து ட்ரெயின்ல போகணுன்ற ஒரு கேள்வி எழுகுது. அப்ப சேவை அப்படின்ற அந்த விஷயமும் அடியை போகிறது. அப்ப ரயில் அப்படின்றது ஒட்டுமொத்தமாக அரசாங்கமே நேரடியாக கொள்ளையடிக்கிறதான்ற மனநிலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்றத நம்ம பதிவு. இப்ப நம்ம ஆம்னி பஸ்களை குறை என்ன யோகியதை இருக்குன்னு அதாவது அவருக்கு கட்டத்தை நாளுக்கு நாள் சனிக்கிழமை ஒரு கட்டணம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு கட்டணம், திங்கக்கிழமை ஒரு கட்டணமா சொல்லுகிறார்கள் இல்லை. அதுபோன்று விழாக்காரங்களே அவர்களை கையில பிடிக்க முடியாது. ஆக அது அந்த தொல்லையெல்லாம் வேண்டாம், நிம்மதியாக பயணம் செல்வோம் தான் நமது ரயில்வே துறையை நாம் அண்டி வருகிறோம். ஆண்டுதோறும் சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த ஆண்டு தான் இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்த பிறகுதான் ஏற்கனவே ரயில் கட்டணத்தை உயர்த்தி விட்டார்கள். உயர்த்தாமல் இருந்தால் கூட மக்கள் ஓரளவு ஜீர்ணித்துக் கொள்வார்கள். ரயில் கட்டணத்தையும் பல மடங்கு உயர்த்தி விட்டு இப்போது இதுக்கு இந்த பிரியும் ரயிலுக்கு வந்து நீங்கள் அதாவது நெருக்கடியை பொறுத்து கட்டணம், அதான் இன்று போனாலுக்கு 385 ரூபா, நாளை போனாக்க 400 ரூபா, நான் அடுத்த நாள் போனா 700 ரூபா. இல்ல நீங்க அடுத்த நாள்ன்றீங்க, ஒவ்வொரு மணி நேரத்துக்கு ஒண்ணு. ஆக்சுவலா இது ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி ஏறுது, டிக்கெட் குறைகிற. அப்ப இவர்களுக்கும் ஒரு அரசுக்கும் தனியாருக்கு என்ன வித்தியாசம் இருக்கிறது? அரசே இந்த பகல் கொள்ளையில் ஈடுபடும் போது தனியார் ஆவணி பசங்க நான் எப்படி கூற முடியும்? எப்படி நீங்க கூற முடியும் அப்படின்றது மட்டும் கேள்வி இல்ல. தனியாரை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான பண்டிகை நாட்கள்ல பண்றாங்க அப்படின்றது வேற. இப்போ இவங்க அறிவிச்சிருக்குது அந்த பேரை மட்டும் மாத்திட்டாங்க, பிரீமியம் ரயில். பிரீமியம் ரயில்ல நாங்க என்ன விலை வேணாலும் வைப்போம், யாரும் கேட்க கூடாது அப்படின்றது. நல்லா பாருங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி விமான கட்டணங்கள்ல குறைந்த விலையில வழங்க முடியுது அப்படின்னா அதை விட அதிகமாக நீங்க கட்டணம் வைக்கிறீங்கன்னா அடிப்படையில நீங்க பல செலவுன்றீங்க. அப்ப எது தவறு? உங்களுடைய நிர்வாகம் தவறு, ரயில்வே துறைக்கு அமைச்சரா இருக்கவர் தவறு அப்படின்ற பல விஷயங்களும், ரயில்வே துறை அதிகாரிகள் தவறுன்ற பல விஷயங்களையும் மக்கள் முன்வைக்கிறாங்க. இந்த கேள்வி எல்லாம் ரயில் நிலையத்தில் ஒரு அரை மணி நேரம் டிக்கெட் எடுக்க போய் நின்றுட்டு வந்தா அந்த வரிசையில் இருக்க ஒவ்வொருத்தரும் கேட்கக்கூடிய கேள்வி அப்படின்றத நம்ம பதிவு பண்ணணும். இன்னொன்னு, இந்த நேரத்தில் தீபாவளி அப்படின்றது 22ஆம் தேதி அப்படின்னு பாக்குறப்போ அதனை ஒட்டி ரயில்கள் எதுவுமே கிடையாது. 1, 16, 15 இருக்கு. இன்னொன்று நவம்பர் மாசம்ல தீபாவளி சிறப்பு ரயிலாம் 24ஆம் தேதி தீபாவளி முடிஞ்சிச்சு. நவம்பர் மாசம் 3ஆம் தேதி சிறப்பு ரயில் ஏண்டா விடுற அப்படின்னா அன்னைக்கு தான் அந்த வழித்தடங்கள் ஃப்ரீயா இருக்காங்க. அப்ப விடக்கூடிய எல்லாமே இதா அப்படின்ற ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ வந்து பேருக்கு வந்து ரயில்களை விட்டுட்டு கண் துடைப்பு வேலைகளை பண்றாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வியை இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்பியிருக்காங்க அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. வழக்கமா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அரசும் சிறப்பு பேருந்துகளை இயக்கும். ஆமா, அதற்கான அந்த எத்தனை 100 பஸ்கள், 600 பஸ்கள், 800 பஸ்கள் இயக்க போகிறோம், 5000 பஸ்கள் கடந்த வருடம் வரும். ஆனா இந்த வருஷம் இதுவரை எந்த அறிவிப்பும் வரவில்லை. இந்த ஆட்சி இந்த குழப்பத்தில், அரசியல் நிலை குழப்பத்தில் இன்னும் அரசு வெளியிடவில்லை என்பது தெரியவில்லை. எனவே அரசு அந்த அறிவிப்பை வெளியிட்டால் இந்த ட்ரெயினுக்கு இவ்வளவு ரூபாய் டிக்கெட் கொடுத்து வாங்கும் மக்கள் தொகை எண்ணிக்கை குறையும். எனவே அதற்கான அறிவிப்பை அரசு சீக்கிரம் வெளியிட வேண்டும். இப்போதைக்கு ஜாமீன் கிடைக்காத ஒரு காரணத்தினால வந்து எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாமல் திணறாங்களா அப்படின்ற ஒரு செய்தியை கூட பார்க்க முடியுது. ஏறக்குறைய போன வருஷம்லாம் சென்னை கோயம்பேட்டில இருந்து எல்லா ஊர்களுக்கும் ஒரு பிளெக்சிபிளான பஸ்கள் இருந்தது. பஸ்ல கூட்டமே இல்லாம நிம்மதியாக போக முடிஞ்சது. ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயமா வந்து அப்போ வந்து செந்தில் பாலாஜி அமைச்சர் நேரடியாக அந்த பகுதிக்கு வந்து பேருந்து நிலையத்திலேயே இருந்து வந்து கூடுதல் பஸ்கள்லாம் இயக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணார் அப்படின்ற செய்தி. தற்போது இந்த கோரிக்கையும் கூட வலுத்து வருகிறது. உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் இதுக்கு நடவடிக்கை எடுப்பாரான இன்னொரு கோரிக்கை. போக்குவரத்து தொழிலாளர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த போனஸ் அப்படின்னு தீபாவளி போனஸ் இன்னும் அறிவிக்கப்படல. இப்போ அவங்களால கேட்க கூட முடியல. ஏன்னா வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் அப்படின்றவங்க இன்னைக்கு சிறையில் இருக்காங்க. அதனால வந்து சரியான முறையில் வந்து அவங்க கேட்கக்கூடிய முறை அப்படின்றதும் இப்போ இல்லைன்றனால அவங்க அதை வந்து விம்மி அழகக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. இன்னொரு புறம் 20 எப்பவுமே வந்து 8% போனஸ், 12% கருணை தொகைன்னு கொடுப்பாங்க. இந்த டைம் வந்து 25% மொத்தமாக வேணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் கூட விடுக்கப்பட்டிருக்கிறது. பார்ப்போம். அதாவது முதலமைச்சராக இருந்தவர் என்று சிறையில் இருப்பதால் காட்சிகள் மாறுகிறதா, இல்ல அதே அவர் இல்லைனாலும் அதே ஆட்சி நடக்கிறதா அப்படின்றத அரசியல் நடைமுறைகள் நடந்து கொண்டே தான் இருக்க வேண்டும். அதாவது ஒருவர் இல்லைங்கிறதுக்காக அரசு செயல்படாமல் இருக்க முடியாது. செயல்படாத அரசு என்ற முத்திரை குத்தி விடுவார்கள் மக்கள். எனவே அதற்கான அமைச்சர்கள் இருக்கிறார்கள், அதற்கான தலைமை முதலமைச்சர் அவர்கள் இருக்கிறார்கள். எனவே அதனுடைய நடவடிக்கைகள் அவர் துரிந்து எடுக்க வேண்டும். அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அந்தந்த நடவடிக்கை அந்தந்த துறை எடுக்க வேண்டும்.
அதற்கு முதலமைச்சர் வழிகாட்ட வேண்டும். அது நடைபெறும் என்று மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல அந்த அரசு நம்ம சொன்ன மாதிரி சிறப்பு பேருந்துடைய அறிவிப்பையும் அவர்கள் விரைவில் ஆலோசனை நடத்தி அதை வெளியிட வேண்டும். அது மக்களுக்கு அப்போதுதான் பயன்பாடாக அமையும். ஏன்னா நெருக்கடி சிக்கும் தைக்கும் மக்களுக்கு ஒரு ஒரு அதாவது ஒரு பயம், இதில் டிக்கெட் கிடைக்குமா, அதில் டிக்கெட் கிடைக்குமா, நம்மளால் போக முடியுமா என்ற அச்சத்தில் இருக்கிற மக்களுக்கு அவர்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை விரைவில் அறிவிக்க வேண்டும் என்பதை நம்ம எல்லோருடைய கோரிக்கை. நிச்சயமாக, அதாவது இந்த ஒரு காரணத்திற்காக ஆட்சி நிர்வாகம் முடங்கிவிடக்கூடாது அப்படின்றது மக்களுடைய கோரிக்கை. அடுத்த ஒரு செய்தி, இப்போது இந்தியாவிற்கு பெரிய தலைவலி, இப்போ மட்டும் இல்லை, சுதந்திரம் பெற்றதிலிருந்து 1947 பெரிய பிரச்சனை அப்படின்னு தான் சொல்லணும். 25 கிராமங்கள் உட்பட 40 இந்திய நடிகர்கள் மீது பாகிஸ்தான் விடிய தாக்குதல், 9 பேர் படுகாயம் அப்படின்ற ஒரு செய்தி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இது சாதாரணமான ஒரு தாக்குதல்னு சொல்ல முடியாது. அதாவது சும்மா இருக்கவன சீண்டிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு செயலாக தான் பார்க்க முடியும். பாகிஸ்தானை நம்ம வந்து நட்பு நாடு கொஞ்சம் இது அப்படின்லாம் கூட ஒரு சில நேரங்களில் தோல் கொடுக்குறோம். நவாஸ் ஷெரீப் இங்கே வந்தார், பிரதமர் மோடி கூட இணக்கமாயிட்டார். அவர் போனப்போ வந்து உடனே வந்து இங்கே தாக்குதல் நடந்தது அப்படின்ற பல விஷயங்களை பார்க்கணும். தொடர்ந்து வந்து பிஜேபி வந்தப்போ சொன்னாங்க, எல்லை புறங்களில் இருக்கக்கூடிய சீனாவினுடைய அத்துமீறல், பாகிஸ்தானுடைய அத்துமீறல்லாம் தூளாக நொறுங்கிவிடும் அப்படின்னாங்க. ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இன்னும் அதிகமாக இருக்கிறது. அப்போ மௌனம் அப்படின்றது ஆட்சி மாறினாலும் காட்சி மாறலை அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். பாரதிய ஜனதா தீவிர கட்சி, அதாவது அது சாத்விக கட்சி, காங்கிரஸ் கட்சி இதையும் தாங்கி கொண்டு இருக்கிறது. இவர்கள் தாங்க மாட்டார்கள், நாங்கள் தாங்க மாட்டோம். அதாவது பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுப்போம், சீனாவுக்கு பதிலடி கொடுப்போம், இலங்கை வளைத்து போடுவோம் என்று சொன்னார்கள். அந்த வீராவேசான தேர்தல் பிரச்சாரத்தை மக்களும் நம்பணும், எல்லோருமே நம்பினார்கள். ஆனால் அவர்கள் காலத்தில் தான் இப்போது சீண்டல் அதிகமாக கொண்டிருக்கிறது. இல்லை அவர்கள் வம்புக்கு இழுக்கிறார்களா, மோதி பார்க்கலாம் என்று நினைக்கிறார்களா என்று தெரியவில்லை. இப்போ அருண்ஜேட்லி அவர்கள் நேற்று முப்படைகளையும் சந்தித்து பேசியிருக்கிறார். இதுவரைக்கும் அருண்ஜேட்லி இது போன்ற நடவடிக்கை எடுக்கவில்லை. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருந்தார். இப்போது நேற்று ராணுவ மந்திரி அவர்கள் அருண்ஜேட்லி அவர்கள் முப்படைகளும் அழைத்து பேசியிருக்கிறார். யாருக்கு கண்டித்து கொண்டு மட்டும் இருக்காமல் எதிர்தாக்குதலையும் நடத்தினால்தான் அவர்கள் பின்வாங்குவார்கள். நாம் நட்பு நாடாக தான் விரும்புகிறோம். பாகிஸ்தானே நட்பு நாடாக விரும்புகிறோம், சீனாவே நட்பு நாடாக விரும்புகிறோம், இலங்கை நட்பு நாடாக தான் விரும்புகிறோம். அண்டை நாடுகளோடு அரவணைந்து செல்ல தான் நாம் விரும்புகிறோம். ஆனால் நமது பொறுமையை, அமைதியை அவர் சீர்குலைக்க நினைத்தால் நாம் எதிர்த்தாக்குதல் நடத்தி தானே ஆக வேண்டும். நமது பலத்தை நிரூபிக்க வேண்டும். பொறுமை அப்படின்றது அதுக்கும் ஒரு எல்லை இருக்கு. 17 முறை தொடர்ந்து தாக்குதல் நடத்துவாங்க. இதுவரை ராணுவ வீரர்களை வந்து கடந்த முறை ராணுவ வீரர்களை சுட்டாங்க, ராணுவ வீரர்களுடைய தலையை அறுத்து போனாங்க, அது வேற. ஏன்னா வந்து ராணுவ வீரர்கள் வந்து நேரடியாக களத்தில் இருக்காங்க. இதற்கு முந்தைய சம்பவங்கள் இருக்கு. இப்போ மக்கள், அப்பாவி பொதுமக்கள் 5 பேர் பலியே இருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு ஒரு செய்தி, 30 பேர் படுகாயம் அடைந்திருக்காங்க. அப்போ ஒரு நாட்டின் மீது நேரடியாக நடத்தப்பட்ட போர் தான் இது. இது ஒரே தீர்வு போராதான் இருக்கும். நல்லா கேளுங்க, துப்பாக்கியால் சுடுவது வேணுமானால் மிரட்டுவதற்கு வைக்கலாம். அப்ப போர் தொடங்கி விட்டது அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றது முக்கியம். இன்னொன்னு, ரொம்ப அதாவது ராணுவத்திற்கு முழு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தாக்குதல் நடத்தினா திரும்ப தாக்குங்க அப்படின்னு. ஆனா வந்து மேலோட்டமா சொன்னா எந்த ஒரு விஷயமும் பலன் அளிக்காது அப்படின்றத பார்க்கணும். இந்த முறை வந்து ஒரு அடுத்த முறை பிரச்சனை இல்லாத வகையில ஒரு தாக்குதல் அப்படின்றது இருக்கணும் அப்படின்றதான் ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த புறத்தை எதிர்ப்புறத்துல இருந்து எந்த ஒரு சேதம் இருந்தா தகவல் இல்லை. அப்போ வந்து தொடர்ந்து அமைதி காத்துட்டு இருக்காங்களா அப்படின்ற ஒரு செய்தி இருக்கிறது. அதாவது கார்கில் போர் போன்று எந்த ஒரு போர் தொடங்க வர வேண்டும். அதுக்கு இது போன்ற சீண்டல்கள் முற்று விளைவிக்க வேண்டும் தான் மக்கள் கருத்து. இறுதியான ஒரு செய்தியை பார்த்துலாங்க. நவம்பர் 1ஆம் தேதி முதல் சென்னை நோக்கிய ஆலை மூடல் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு. சிறப்பு பொருளாதார மண்டலம் மூலமாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2006ஆம் வருஷம் பின்லாந்தினுடைய நோக்கியா இங்க வந்தது. அப்போ வந்து 2006 செல்போன் சந்தை அப்படின்றது நோக்கியா இங்க வந்தனால இன்னும் விரிவுபடுத்தப்பட்டது. நிறைய மொபைல் போன்கள் வித்தது. இதுல 2-3 பிரச்சனைகள் சொல்றாங்க. ஒன்னு வந்து 21,000 கோடி ரூபாய் வரி செலுத்தணும், அதற்கு வருமான வரித்துறை பெரும் கிடுக்குப்பிடி கொடுத்தது. பின்லாந்துக்கு வந்து தாய் நிறுவனத்திற்கு இவங்க வந்து இந்த ராயல்டி தொகை கட்டிக்கிட்டே இருப்பாங்க, அதுக்காக பெரும் கிடுக்குப்பிடி போட்டது. அதன் காரணமாக இப்ப வெளியேறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் நோக்கியாவை மைக்ரோசாப்டுக்கு வித்தாங்க. ஆனா மைக்ரோசாப்ட் வாங்கினதுல இந்த ஆலையை மட்டும் வாங்கல அப்படின்ற ஒரு தகவல். இதன் காரணமாக 1ஆம் தேதி முதல் மூடப்படுகிறது. எஞ்சி இருக்கக்கூடிய 7,500 பேர் வரைக்கும் அங்க வேலை பார்த்தாங்க. கடைசியில் 6,800 பேரா இருந்தாங்க. 6,000 பேர் பணி ஓய்வு வந்து கொடுக்கப்பட்டார்கள், அவங்களா விருப்ப ஓய்வாக அனுப்பப்பட்டார்கள். இப்போ 500 பேருடைய நிலைமை கேள்விக்குறியா இருக்கிறது. அதாவது பொதுவாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது, பன்னாட்டு நிறுவனங்கள் இங்க வரும்போது அரசின் சலுகைகளை பற்றி தொழிற்சாலைகளை அமைக்கிறார்கள். ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தங்க மூடுகிறோம் என்று சொல்கிறார்கள். ஆக அந்த சலுகைகளோடு சலுகைகளை அனுபவித்து விட்டு மூடுகிறோம் என்று சொல்லும்போது அங்கே வேலை பார்க்க இப்போது கூட ஒரு 1,800 பேர் பாதிக்கப்படுகிறார்கள். இப்போது அவருடைய வேண்டுகோள் என்ன, அவர்கள் மூடிவிட்டு போகட்டும், அதே இடத்தில் தமிழக அரசு வேறு தொழிற்சாலை தொடங்கி எங்களுக்கு வேலை தாருங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள். நீதிமன்றத்தையும் அணுக இருக்கிறார்கள்.
ஏன்னா ஆனால் பொதுவாக அப்படி ஒரு பரவலாக சொல்லப்படும் குற்றச்சாட்டை இதுதான். பன்னாட்டு நிறுவனங்கள் வந்து எல்லா சலுகைகளும் அனுபவித்து விட்டு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு நமது மக்களை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறார்கள் என்பதுதான் குற்றச்சாட்டு. இது போன்ற நடவடிக்கை எதிர்காலத்தில் நடக்காமல் அரசு பார்த்துக் கொள்ள வேண்டியது கடமை. ஆமாம், இதில் கடைசியான ஒரு விஷயம் அப்படின்றது தமிழக அரசு வந்து இந்த வெளிநாட்டு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு முதலீடு விஷயங்கள்ல அந்த பட்டியல் வெளியிட்டப்போ பீகார் வந்து முதலிடத்தில் இருந்தது. தமிழகம் தொழில்துறை அப்படின்றது வந்து 10வது இடத்துல இருந்தது, கடைசி இடத்துக்கு பின்தங்கிடுச்சுன்ற செய்தி வந்து கடந்த மாதம் வந்து வந்தது. அப்பேற்பட்ட நிலைமையில ஒரு பன்னாட்டு ஆலை வெளியேறுகிறது, ஒரு பன்னாட்டு ஆலை மூடப்படுகிறதுன்றது தமிழக அரசுக்கு ஒரு பெருத்த அடியா இருக்கிறது. இன்னொன்று, எதிர்கட்சிகள் வந்து இதை வந்து பேசுவதற்கு ஒரு விஷயம். ஏன்னா 2006 வந்து திமுக ஆட்சியில் வந்தது அப்படின்ற ஒரு இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கப்போ இது தற்போதைய ஆட்சியும் இது குறை சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அப்படின்றத பார்க்கணும். இன்னொரு புறம் உண்மையிலே வந்து ஆர்டர் அங்கிருந்து மைக்ரோசாப்ட்ல இருந்து வரல அப்படின்ற செய்தியும் சொல்றாங்க. மைக்ரோசாப்ட் வாங்கியிருந்தாலும் ஆர்டர் வந்தா தானே இது பண்ண முடியும். மக்கள் மத்தியில் நோக்கியாக இருந்த அந்த செல்வாக்கு அப்படின்றது குறைந்திருக்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டு அப்படின்ற மற்ற மொபைல்கள் பிற நிறுவனங்களான சாம்சங் உள்ளிட்ட நிறுவனங்கள், சாம்சங், மைக்ரோமேக்ஸ் எல்லாம் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆண்ட்ராய்டு. ஆனா இவங்க தொடர்ந்து விண்டோஸ் மட்டும் யூஸ் பண்ணனால மக்கள் மத்தியில் செல்வாக்கு இழந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையும் வந்து இந்திய சந்தைகளை இழந்திருக்கும் அப்படின்ற ஒரு நிலையும் வந்து அவங்க உணர்ந்துதான் மூடுறாங்க அப்படின்ற தகவலையும் கூட நம்ம பதிவு பண்ணணும். நிச்சயமாக கடந்த அரை மணி நேரமாக இன்றைய நாளிதழ்களில் இடம்பெற்றிருந்த செய்திகளுடைய பின்னணி குறித்து அலசினோம். உங்களுக்கு நன்றிங்க. எங்களை மீண்டும் அடுத்ததொரு பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.